எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது நரி வேட்டை படத்தின் திரை விமர்சனம். நரி வேட்டை படத்தில் சேரன், டோவினோ தாமஸ், சுராஜ் வெஞ்சரமூடு ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். ஜாக்ஸ் பிஜோய் இசையமைத்திருக்கிறார். விஜய் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அனுராஜ் மனோகர் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். அரசு அதிகாரிகளாலும் போலீஸ் அதிகாரிகளாலும் பழங்குடியின மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இதில் போலீஸுக்குள்ளேயே கருப்பாடுகள் இருக்கின்றன. ஒருவர் கம்யூனிஸ்டவாதியாக இருக்கிறார், இன்னொருவருக்கு எரியாக இருக்கிறார். போலீஸை போட்டு தழுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த மாதிரி கதை போகுது. இது ஒரிஜினலில் மலையாள படம். மலையாள படத்தில் சேரன் முதல் முறையாக நடித்திருக்கிறார். அவர் பெரிய அதிகாரி. டோவினோ தாமஸ் அதுக்கு கீழே ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸராக பணியாற்றியிருக்காரு. ஆனால் அவருடைய இன்வெஸ்டிகேஷன் படத்தை தூக்கி நிறுத்துகிறது. எப்போவுமே டோவினோ தாமஸ் ஒரு படத்தில் நடித்தார்னா அதில் கதை அவர் மீது செல்வதாக இருக்கும். இந்த படத்தை தமிழ் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சேரனையும் சேர்த்திருக்கிறார்கள். சேரனும் அவர் பங்குக்கு தன்னுடைய நடிப்பை பிரமாதப்படுத்தி இருக்கிறார். சேரனை பொறுத்தவரை ஒரு இயற்கை ஆர்டிஸ்ட், அதாவது நேச்சுரல் ஆர்டிஸ்ட். இயல்பாக நடிப்பார். எந்த இடத்துலையும் அவருடைய நடிப்பில் மிதமான நடிப்பை பார்க்க முடியாது, ஓவர் ஆக்ஷனை பார்க்க முடியாது. இந்த படத்துலையும் அப்படி தான். படம் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் படமாக தெரியும். அதாவது நம்ம தமிழ் படம் மாதிரி இல்லாமல் இப்போ சமீபத்தில் மலையாள படங்கள் எல்லாமே வித்தியாசமான முறையிலே கதைக்களத்தில் வருகின்றன. அந்த கதைக்களத்தில் வந்திருக்கிறது நரி வேட்டை. ஜாக்ஸ் பிஜோய் பின்னணி இசையில் பிரமாதப்படுத்தி இருக்கிறார். பொதுவாக இப்போ மலையாள படம் எல்லாத்துலேயுமே பேக்ரவுண்டு மியூசிக் தான் ரசிக்கிறாங்க பாடல்களை விட. அந்த வகையில் ஜாக்ஸ் பிஜோய் பின்னணி இசையில் நம்மை பிரமாதப்படுத்தி இருக்கிறார், மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறார். ஒளிப்பதிவாளர் விஜய் அகண்ட காடுகளிலும் போலீஸ் அதிகாரிகளையும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். ஒளிப்பதிவு பொறுத்தவரையில் பாராட்ட வேண்டிய ஒளிப்பதிவாளர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அனுராஜ் மனோகர் எந்த இடத்துலையும் செயற்கைத்தன்மை இல்லாமல் இயற்கைத்தன்மையோடு இயக்கியிருக்கிறார். நரிவேட்டை அருமையான தலைப்பு. கேரளத்திலே உள்ள மலையாளிகள் எப்படி நல்ல தமிழ் தலைப்பை தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் பாருங்க. அதனால் தமிழர்கள் எல்லோரும் இப்போ தமிழ் படத்தில் இங்கிலீஷ் டைட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு படம் எடுப்பவர்கள் அழகான நரிவேட்டை என்ற தலைப்பை வைத்திருக்கிறார்கள். இதற்காக அவர்களை பாராட்டலாம். வித்தியாசமான படத்தை உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக நரிவேட்டை போய் பாருங்கள். பைல்வான் பார்வையில் நரிவேட்டைக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.